உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இத தமிழ்நாடுன்னு சொல்றதா இல்ல குடிகார நாடுன்னு சொல்றதா இல்ல கள்ளச்சாராயம் குடித்து சாகக்கூடிய கழகத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாடு என்று சொல்வதா, எதை சொல்வது என்றே தெரியவில்லை. இதே தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சவுத் மெட்ராஸ்ல கள்ளச்சாராயம் குடிச்சு வார்னிஷ் குடிச்சு 44 பேர் செத்து போறாங்க. அப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஐயா கள்ளச்சாராயம் குடிச்சு 44 பேர் செத்து போயிட்டாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? மதுவிலக்கை ரத்து செஞ்சிடலாமா? மதுபானத்தை தமிழ்நாட்டிற்குள்ள அனுமதிக்கலாமா என்று பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது முதுகெலும் உள்ள தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? மதுவிலக்கு போட்டதுதான், மதுவிலக்கை ரத்து செய்யும் என்கின்ற எண்ணத்திற்கே இடமில்லை, வாய்ப்பில்லை என்று சொன்ன முதலமைச்சரை பார்த்த தமிழ்நாடு. அப்ப என்னையா செய்ய போறீங்க? வார்னிஷ் குடிச்சுதான் மக்கள் சாகுறாங்கன்னா வார்னிஷினுடைய விற்பனையை சரி செய்ய வேண்டும் என்று பேசிய முதலமைச்சர் இன்றைய திமுக காரங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அந்த சம்பவம் நடந்தது 1967ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6. மதுவிலக்கை தடை செய்ய மாட்டேன், ரத்து செய்ய மாட்டேன் என்று முதுகெலும்போடு திமிராக பேசிய முதலமைச்சர், திமுகவை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா இங்க இருக்கக்கூடிய திமுக காரர்களுக்கு தெரியாது. ஏனால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வருங்காலம் உதயநிதி, வருங்காலம் இன்ப நிதி, அடுத்து வரக்கூடிய துன்ப நிதி, துயர நிதி, துக்க நிதி, துவரம்பருப்பு நிதி தான் தெரியுமே தவிர திமுகவை தொடங்கிய அறிஞர் அண்ணாவை தெரியாது. 1967 44 பேர் செத்ததும் மதுவிலக்கை தடை செய்ய மாட்டேன் என்று சொன்ன அண்ணாதுரை வழிவந்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சி ஆரம்பிச்ச அண்ணாதுரை எப்படி ஆட்சி நடத்தினார், எப்படி ஆட்சி நிர்வாகம் செய்தார் என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்க, தெரிந்து கொண்டு பேசுங்க. அண்ணா அவ்வளவுதானா? 1937 சென்னை மாநகராட்சிக்கு நடந்த வார்டு கவுன்சிலர்ல போட்டிட்டு தோத்து போயிறாரு. வட்ட கவுன்சிலராக இந்த மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கலையே, நாம அரசியலை விட்டே போயிடலாம் அவர் நினைக்கல. தொடர்ச்சியாக உழைச்சார், மக்கள் கிட்ட போய் பேசினாரு, தன்னுடைய கொள்கைக்காக நின்னாரு. 30 ஆண்டுகள் கழிச்சு 1967 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்றார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்ற ஒரு பெருமகன் அறிஞர் அண்ணாவிற்கு அப்புறம் இளைஞர்கள், மகளிர், ஏழை விவசாயிகள், தொழிலாளர்கள், காவல்துறை நண்பர்கள் என்று அத்தனை தரப்பு மக்களிடமும் சென்று தமிழ்நாட்டின் தலைமகன் என்று பெயர் பெற்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். வெறும் 8 விழுக்காடு வாக்கு தான் வாங்கியிருக்கீங்க. ஆமா ராஜா, நான் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கும் போதே உங்க ஆட்சி நடக்கிற இடத்துல, உங்க ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உங்க அப்பனுக்கு செல்ல வைக்க முடியாம உங்களை திரும்பி போக வச்சோம். இன்னைக்கு நான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. எங்க ஆட்டத்தை இதுக்கு அப்புறம் பாரு, விக்கிரவாண்டியில இருந்து பாரு எங்க ஆட்டம் எப்படி இருக்கு என்று பாரு. கதற போறோம், கதற விடுனால் என் மட்டும் பாரு. இதே விழுப்புரம் மாவட்டம் மிகப்பெரிய ஊராட்சிகள் நிரம்பிய ஒரு மாவட்டம். கிட்டத்தட்ட 1099 ஊராட்சிகள் நிரம்பி இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம். விக்கிரவாண்டியில மட்டும், இந்த தொகுதியில மட்டும் ஒரு நாளுக்கு 15,000 லிட்டர் பால் உற்பத்தி நடக்குது. இதுவரைக்கும் வந்த எந்த ஆட்சியாளராவது, எந்த எம்பி ஆவது, எந்த எம்எல்ஏ ஆவது இந்த தொகுதிக்கு ஒரு தொழில் வளர்ச்சியை பத்தி பேசிருக்காங்களா? நாங்க சொல்றோம், நாம் தமிழர் கட்சிக்காரங்க நாங்க சொல்றோம், எங்க தொகுதிய, இந்த விக்கிரவாண்டி தொகுதிய எங்கள் தங்கை அபிநயா வென்றெடுத்தால் இங்கே பால் உற்பத்தி மிகப்பெரிய அளவில் நடக்கும். தமிழ்நாடு அரசாங்கமே தயிர் விற்பனை செய்யும், தமிழ்நாடு அரசாங்கமே பாலட கட்டி தயாரிக்கும், பன்னீர் தயாரிக்கும், வெண்ணெய் தயாரிக்கும். ஏன் இதெல்லாம் இங்க செய்யல? தொழில் வளர்ச்சி ஏற்பட்டால் விக்கிரவாண்டி மக்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும். பணப்புழக்கம் இருந்து அறியாமை விலகி வறுமை ஒளிந்தால் விக்கிரவாண்டி தாய் தமிழ் சொந்தங்களை நீங்கள் எதற்காக திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும்? தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையிலிருந்து விலகிவிட்டால் திமுகவுக்கு அதிமுகவுக்கு மாறி மாறி வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கரகமா இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நாங்க துடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, கஜானால காசு இல்ல. நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி 4 ஊரைய மாநகராட்சியா மாத்திட்டாங்க. மாநகராட்சியா மாற்றுவதற்கு அங்கு மக்கள் தொகையும் கிடையாது, ஆண்டு வருமானம் கிடையாது. ஆண்டு வருமானம் வர வேண்டும் என்றால்
அந்த ஊருக்கு குறைந்தபட்சம் 30 கோடி ஆண்டு வருமானம் இருக்கணும். அந்த வருமானமே இல்ல. ஆனாலும் 4 ஊரை மாநகராட்சியா மாறிட்டாங்க. காரணம் என்ன? கஜானால காசு இல்ல. நான் நாகப்பட்டினம் தேர்தல்ல போட்டிட்டேன். இந்த 30ஆம் தேதியோட வரவு செலவு கணக்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட கொடுக்கணும். நான் எவ்வளவு பணம் செலவழிச்சேன் அப்படின்னு அபிடவிட் தாக்கல் பண்ணணும். அரசாங்கம் 100 ரூபா பத்திரம் தாங்க வாங்கும். நான் 100 ரூபா பத்திரத்துல வரவு செலவு கணக்கு தாக்கல் செஞ்சு தேர்தல் அதிகாரிட்ட கொடுக்குறேன். எப்பா 100 ரூபா பத்திரத்தாலாம் செல்லாதுப்பா, நீங்க 200 ரூபா பத்திரம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க. நானும் என்னோட ஸ்டாம்ப் பெண்டர்ட்ட போய் ஏமா இந்த 100 ரூபா பத்திரம் செல்லாதான் 200 ரூபா பத்திரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க 200 ரூபா பத்திரம் இல்லங்க அப்படின்னாங்க. அப்ப என்னங்க பண்றது அப்படின்னா 2 100 ரூபா பத்திரம் வச்சுக்கோங்க, 200 ரூபா ஆயிரும் அப்படின்னு. ஏமா 100 ரூபா பத்திரமே இன்னும் அரசாங்கம் வெளியிடலையே, ஏன் 200 ரூபா பத்திரம் அரசாங்கம் வெளியிடாமல் நீங்க ஏன் 200 ரூபா பத்திரத்துல அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது என்று கேட்டேன். மக்கள் கிட்ட இருந்து வரி வருமானம் இல்ல, பத்தல, அரசாங்க கஜானாத்துல காசு இல்ல. அந்த 200 ரூபா பத்திரத்தை அடிக்கிறதுக்கே அரசாங்கத்துக்கு இந்த 2 100 ரூபா பத்திரத்துல இருந்து வரக்கூடிய வருமானம் தான் போகுது. முத்திரைத்தாள் வச்சு வரி வருமானம் செய்யக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் இருக்கிறது. முன்னாடிலாம் திமுக அரசாங்கம் வந்தா 5 ஆண்டு ஆட்சி செஞ்சு போனா கஜானாவுல பட்ட நாமம் சாத்திட்டு கஜானாவை தூர்வாரிட்டு போவாங்க. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? இந்த 4 மாநகராட்சியை தரம் உயர்த்துறது, அதுவும் தகுதியே இல்லாம தரம் உயர்த்துறது, ஸ்டாம்ப் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்றது, முத்திரைத்தாளுக்கான விஷயங்களை கூட்டி பண்றது மூலமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இவனுக்கு கஜானாவே எங்கேயோ அடகு வச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. இந்த 5 ஆண்டு கால முடிவுல 2026ஆம் ஆண்டு நான் எழுதி வச்சுக்கோங்க. இப்ப 9 லட்சம் கடன், 9 லட்சம் கோடி கடன் 5 வருஷம் கடைசியில 2026ஆம் ஆண்டு கடைசியில ரவுண்டா கொண்டு வந்துருவாங்க. 10 லட்சம் கோடி கடன் கொண்டு வந்துருவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மேல ஓவர் பாசம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 15 லட்சம் கோடி கடனாக மாற்றி விடுவான். அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களை முழித்துக் கொள்ளுங்கள். என் தங்கை அபிநயா மட்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்தால் என்ன நடக்கும்? இந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டுச்சா? இல்ல. போன வருஷமே காவேரியில நமக்கு வர வேண்டிய நீரின் அளவு 96 TMC கர்நாடக அரசு தரல. அதை வாங்கி மக்களுக்கு கொடுக்க வக்கற்ற அரசாக மு.க. ஸ்டாலின் அரசு இருக்கிறது. அந்த ஸ்டாலினின் சிண்டு முடியை பிடித்து கேட்பதற்கு எங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டு மகள், பெண் புலி அபிநயாவை சட்டமன்றத்துக்குள் அனுப்புங்க. முல்லை பெரியாற்றில புதிய அணை கட்டுவதற்கு கேரளாக்கார வரிஞ்சு கட்டி நிக்கிறான். கேரளாக்கார முல்லை பெரியாற்று அணையை கட்டினா நடப்பதை வேறு என்று கர்ஜிப்பதற்கு, உருமுவதற்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் ஒரு பெண் புலி தேவைப்படுது. அந்த பெண் புலி என்னுடைய தங்கை, உங்கள் வீட்டு மகள் அபிநயாவை சட்டமன்றத்துக்குள் அனுப்புங்கள். மைக்கு சின்னத்துல, ஒளி வாங்கி சின்னத்துல ஒரு வாக்கு செலுத்துங்க. நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் இந்த விக்கிரவாண்டியிலிருந்து வெற்றி நடை போடட்டும். நம்முடைய சின்னம் ஒளி வாங்கி மைக்ல ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.